அன்பானவர்களே, இந்த பகுதியை பைபிளில் வாசிக்கும் போது இயேசு கடினமானவர் மாதிரி தெரியும். நானும் ஆரம்ப காலத்தில் வாசிக்கும் போது இதை வாசிக்கும் போது இயேசு ரொம்ப கடினமானவர். கானானிய ஸ்திரீ இயேசுவை தேடி வருவா, அவர் பின்னாடியே வருவா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லுவா. அவர் கண்டுக்கவே மாட்டார். சீசர்கள் வந்து ஆண்டவரே வா பின்னாடியே வரான்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்னு சொல்லிடுவார். அதை வாசிக்கும் போது ஐயோ ஏசப்பா ஏன் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நாயின் கூட சொல்ல, நாய்க்குட்டின்னு தான் சொன்னார். ஆனால் அவள் சொல்லுவாள் மெய்தான் ஆண்டவரே. அப்போ இதில் உள்ள ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு பல வருஷங்களாக நான் கேட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுத்தார். அவள் ஒரு இன்றைக்கி இருக்கிற நம்ம ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள இருந்த ஒரு சகோதரி பின்வாங்கி போயிட்டாங்க. பின்வாங்கி போன பிறகு பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு இயேசுவை தேடி வந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து என்றைக்குமே அற்புதத்தை காட்டிலும் காணிக்கையை காட்டிலும் உங்களையே அதிகமாக நேசிக்கிறவர். அதனால் அவளுடைய ஆத்தும ரட்சிப்பு ஆண்டவர் விரும்பினார். அவள் ஒரு காலத்தில் ஆண்டவருக்குள்ள நல்லா வைராக்கியமாக இருந்த ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனவள். அதாவது எல்லாரும் ஜெபிக்கிற மாதிரி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு ஊழியக்காரர் அழகாக சொன்னார், தன்னுடைய பிள்ளைகள் அவர்கிட்ட வந்து டேடி டேடின்னு கொஞ்சின உடனே அவர் கேட்பாராம், ஷாப்பிங்க்கு பணம் வேணுமான்னு சொல்லி. அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க வந்த உடனே நம்மளுடைய பிரச்சனை தெரியும். ஆனால் நம்ம இருக்கிற வண்ணமாக ஆண்டவர்கிட்ட வரணும். அவள் சொல்கிறான், நான் மெய்தான் ஆண்டவரே, மேஜையில் இருக்கிற துணிக்கையில் நாய்க்குட்டி தின்னுமேங்கிறா. நான் நாய் தான் ஒத்துக்கிறேன். நாய்க்கு கக்கினதை தின்கிற பழக்கம் உண்டு. பழைய பாவத்தை இருந்து அதிலிருந்து விடுதலை பெறதுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். காட் பிளஸ் யூ.